நம்ம மனோஜை பற்றி எல்லா விஷயமும் வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த 4,00,000 எப்படி வந்தது அப்படிங்கிறது மனோஜ் வந்து அவர் பார்க்கில் இருக்கும் போல் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார்ல, அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 4,00,000 கதையை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. உடனே முத்து வந்துட்டு மீனாக்கிட்ட ஒரு ஐடியா இது பண்ணுறாங்க. மீனா வந்து என்ன தான் நம்ம புலம்பி இப்படி அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாலும் அந்த நகை விஷயம் மட்டும் கண்டுபிடிக்கவே முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவே ஒரு ஐடியா சொல்கிறாங்க. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்லு மீனா அப்படின்னு முத்து கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இது இப்போ நம்ம பொருள் ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு வெத்தலையில் மை போட்டு எங்கே இருக்குது அந்த பொருள், எப்படி இருக்குது, யாரால் அந்த பொருள் போச்சு அப்படின்னு காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் நம்ம முத்து வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் மீனா, அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க என்ன ஏதுன்னு அதுவே தெரியாது, அது எப்படி நம்ம போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவும் இல்லைங்க, இந்த ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா 4,00,000 மேட்டரே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல, அந்த 4,00,000 எப்படி போனது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே இதுவும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிக்கும் போல் முத்துவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருது. கிடச்ச உடனேவா என்ன ஐடியா, என்ன பண்ண போகிறீங்க, சொல்லுங்கள், நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, நான் அது என்னன்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை வந்து முத்துவை பற்றி யோசிச்சுக்கிட்டே மீனா வீட்டுக்கு கிளம்பி போடுறாங்க. போகிற வழியில் பூ கொடுக்குற கடையில் பூவை கொடுத்துக்கிட்டு மீனாவும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த 4,00,000 விஷயம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம நகையை வந்து கவுரிங்காக மாற்றின விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டேவும் பூக்கடையில் பூவை கொடுத்துட்டு வீட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேவும் முத்து வந்து ஒரு கோயிலுக்கு போன மாதிரி போயிட்டு ஒரு லெமன் ஒன்றை கட் பண்ணி அதில் குங்குமத்தை தடவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு, அதாவது சாமி வந்தது கணக்கட்டாக ஆடிக்கிட்டே வர்றாங்க. ஆடிக்கிட்டே வந்த உடனே நம்ம அண்ணாமலையும் விஜயாவும் வீட்டில் உக்காந்துருக்காங்க. இவங்க வந்து முத்து வந்து சாமியார் கணக்கட்டாக இது பண்ணிட்டு சாமி ஆடிக்கிட்டே வர்றதை பார்த்து விஜயாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இன்னும் எங்கே மறுபடியும் எதையாவது போட்டு வளருவாங்களோன்னு. ஆனால் விஜயாவே அந்த விஷயத்தை பற்றி முத்துக்கிட்ட எல்லாமே விஷயத்த சொல்லிடுறாங்க. மீனாவுடைய நகையை விற்று தான் அந்த 4,00,000 ஈடு கொடுத்தோம், அந்த மீனாவோட நகையை மாற்றினது நாங்கள் தான், அது கவுரிங் தான், நாங்கள் தான் கடையில் வாங்கி மனோஜ் இது பண்ணான் அப்படின்னு சொல்லிடுறத விஜயா வாயாலேயே ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட உடனே நம்ம முத்துவும் மீனாவும் விஜயாவை பார்த்து, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, எவ்வளோ பேசுனீங்க எங்கள் குடும்பத்தை பற்றி, எங்கள் அம்மாவை பற்றிலாம் எவ்வளோ பேசுனீங்க, இப்போ உங்களுக்கு தெரியுதா உங்கள் பையனே எப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னு, எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றும் இன்னும் சும்மா சொல்ல மாட்டார், எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் சொல்லுவார். ரோஹிணி, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் முன்னேறி போகிறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப வசதியாக வர்றீங்க, நீங்கள் முன்னேறுறீங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம், அது உங்களோட உழைப்புனால நீங்கள் உயர்றீங்க, அதுக்குன்னு நான் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் எங்களை மட்டம் தட்டி பேசாதீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரோஹிணி, இதை வச்சினாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்காரரு எப்படி இது பண்ணுறாருன்ட்டு, அதுக்குன்னு எங்கள் வீட்டுக்காரரை வையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ரோகிணிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேவும் ரோகிணிக்கு சரியான கோபம் வருது. கோபம் வந்த உடனே நம்ம பலகுரலும் வந்து ரோகிணிக்கிட்ட, ஆமாம் ரோகிணி, நீங்கள் பேசுகிறதெல்லாம் தப்பு,
நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அன்னைக்கு. எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனை வரதான் செய்யும். ஆனாலும் நீங்கள் இன்னொருத்தவங்கள மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பில் தான் இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரர் மேலே தானே தப்பு இருக்குது. இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குரலும் கேட்குறாங்க. அண்ணாமலை ஏம்மா இவங்க பேசுகிறதெல்லாம் விடு, நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, நீ கொஞ்சம் புரிஞ்சு மனோஜ் இப்படி தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா நீ கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோமா. விஜயாவும் இவனை கெடுக்கிறதே விஜயா தான். அதனால் நீ பார்த்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற வார்த்தையை மற்றவங்கள அசிங்கப்படுத்தாத அளவுக்கு நீ பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அட்வைஸு கொடுக்குறாங்க. ரோகிணிக்கு சரியான கோபம் வருது. கோபம் வந்தவுடனே மனோஜை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே மனோஜ் சாரி ரோகிணி, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் விசுக்குன்னு ரோகிணி அழுதுகிட்டேவும் கோபமாக ரூமுக்குள்ளே போயிடுறாங்க.